உலகில் வெற்றி பெற்ற 90% கோடீஸ்வரர்களிடம் இருக்கும் அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? காலை 4 மணி. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஒருவன் தன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறான். அதிகாலையில் எழுவது என்பது வெறும் பழக்கமல்ல, அது ஒரு சூப்பர் பவர். அந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் பிடித்துவிட்டால், அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக இருப்பீர்கள். அது எப்படி? வாருங்கள் பார்ப்போம். ஒரு கேள்வி. அதே 24 மணி நேரம்தான் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனா சிலர் ஏன் வெற்றி பெறுகிறார்கள்? சிலர் ஏன் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள்? அதற்கான ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது பணம் இல்லை. அதிர்ஷ்டமும் இல்லை. அது அதிகாலை நேரம். உலகத்தில் வெற்றி பெற்ற பல மனிதர்களுக்கு ஒரு காமன் ஹேபிட் இருக்கு. அவர்கள் அதிகாலையில் எழுவார்கள். அதிகாலையில் எழும் மனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கும் 5 அதிசயங்களை இன்று ஒரு கதையின் மூலம் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளை பகிரும் புத்தா சஸ்திரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது அதிகாலையில் எழும் மனிதர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள். இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த கதையின் முடிவில் நீங்கள் நாளை முதல் 5 மணிக்கு எழ வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, உங்கள் வாழ்வை தலைகீழாக மாற்றப் போகும் அதிகாலை அற்புதங்கள், மார்னிங் மிரக்கிள்ஸ். 30 நிமிடம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் சோம்பேறித்தனம் காணாமல் போய்விடும். 2 நண்பர்களின் கதை. ராமன் மற்றும் சோமன் என்று 2 நண்பர்கள். இருவரும் ஒரே அலுவலகத்தில் ஒரே சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள். சோமன் காலை 8:30 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது எரிச்சலுடன் எழுவான். அறக்க பறக்க குளித்துவிட்டு காலை உணவை தவிர்த்துவிட்டு டென்ஷனாக அலுவலகம் செல்வான். நாள் முழுவதும் சோர்வாகவே இருப்பான். ராமன் அதிகாலை 4:30 மணிக்கு எழுகிறான். உலகம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவன் தனக்கான உலகத்தை உருவாக்குகிறான். அதிகாலை எழுவதால் ஏற்படும் 5 அதிசயங்கள், கீ பாயிண்ட்ஸ். அதிசயம் 1, நிசப்தத்தின் ஆற்றல், த பவர் ஆஃப் சைலன்ஸ். அதிகாலை நேரத்தில்தான் மூளை ஆல்பா உருவாக்குகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் எந்தவொரு காரியமும் 10 மடங்கு அதிக பலனைத் தரும். அதிசயம் 2, முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் ஃபட்டிக் பிரிவென்ஷன். நாள் செல்லச் செல்ல நம் மூளை சோர்வடையும். ஆனால் காலையில் மூளை புத்துணர்ச்சியுடன் இருப்பதால் கடினமான முடிவுகளை மிக எளிதாக எடுக்க முடியும். அதிசயம் 3, உடல் ரீதியான மாற்றம். சூரிய உதயத்திற்கு முன் எழுபவர்களின் உடலில் கோர்ட்டிசோல் அளவு சீராக இருக்கும். இது மன அழுத்தத்தை குறைத்து முகத்தில் ஒரு இயற்கையான பொலிவை தரும். அதிசயம் 4, உங்களை நீங்களே செதுக்கும் நேரம். ஜிம் செல்வது, புத்தகம் வாசிப்பது, தியானம் செய்வது போன்ற செல்ஃப் கேர் விஷயங்களுக்கு மற்ற நேரங்களில் நேரம் கிடைக்காது. ஆனால் அதிகாலை 5 முதல் 7 மணி வரை உங்களுக்கானது மட்டுமே. அதிசயம் 5, காலத்தை வெல்லுதல். தினமும் 2 மணி நேரம் சீக்கிரம் எழுவதன் மூலம் ஒரு வருடத்தில் நீங்கள் மற்றவர்களை விட 730 மணி நேரம், சுமார் 30 நாட்கள் கூடுதலாகப் பெறுகிறீர்கள். அதாவது வருடத்தில் 1 மாதத்தை நீங்கள் பரிசாகப் பெறுகிறீர்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் நாளை முதல் அதிகாலையில் எழப்போகும் அந்த வெற்றியாளர் என்றால் ஐ ஆம் அ வின்னர் என்று கமெண்ட் செய்யுங்கள். மார்னிங் ரூட்டீன் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஒரு வெற்றிகரமான அதிகாலை எப்படி இருக்க வேண்டும்? இதோ 20-20-20 ஃபார்முலா. முதல் 20 நிமிடம் மூவ் சோகஸ்மெலி உடற்பயிற்சி அல்லது யோகா. வியர்வை வெளியேற வேண்டும். அடுத்த 20 நிமிடம் ரிஃப்ளெக்ட் சோகஸ்மெலி தியானம் அல்லது டைரி எழுதுதல், ஜர்னலிங். இன்று என்ன செய்யப் போகிறோம் என்ற தெளிவு. கடைசி 20 நிமிடம் க்ரோ சோகஸ்மெலி, ஒரு நல்ல புத்தகம் வாசிப்பது அல்லது புதிய திறன் ஒன்றை கற்பது. யதார்த்தமான உதாரணம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்.
ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டிம் குக் காலை 3:45 மணிக்கு எழுகிறார். இந்தியாவின் மிசைல் மேன் பி. ஜே. அப்துல் கலாம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் கொண்டவர். இவர்கள் யாரும் நேரமில்லை என்று சொன்னதில்லை, ஏனென்றால் அவர்கள் நேரத்தை உருவாக்கினார்கள். பவர்ஃபுல் லெசன். நண்பர்களே, உலகத்தில் பல வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு ஒரு காமன் ஹேபிட் இருக்கிறது. அவர்கள் அதிகாலை எழுவார்கள். காலை நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அதிகாலை நேரம் ஒரு கோல்டன் டைம். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். நாளை முதல் நீங்கள் இதை முயற்சி செய்யலாம். 5 ரூட்டீன். 5 மணிக்கு எழுங்கள். 10 நிமிடம் EMEDITATION 10 நிமிடம் EXERCIAC 10 நிமிடம் READING நாள் கோல்ஸ் எழுதுங்கள். இந்த 40 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நண்பர்களே, அதிகாலையில் எழுவது என்பது கடிகாரத்துடன் செய்யும் போர் அல்ல, அது உங்கள் சோம்பேறித்தனத்துடன் நீங்கள் செய்யும் போர். முதல் 3 நாட்கள் கஷ்டமாக இருக்கும், அடுத்த 3 வாரங்கள் சவாலாக இருக்கும், ஆனால் அதன் பிறகு அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். நாளை காலை சூரியன் உதிக்கும்போது நீங்கள் சூரியனை பார்க்கப் போகிறீர்களா? அல்லது சூரியன் உங்களை பார்க்கப் போகிறதா? நீங்களே முடிவு செய்யுங்கள். நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தேடுகிறோம். ஆனா சில சமயம் ஒரு சிறிய பழக்கம்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த பழக்கம் அதிகாலை எழுவது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு புத்தா சஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.